எப்போது பார்த்தாலும் மோடி அவர்கள் தமிழ், திருக்குறள், தமிழ்நாடு, தன்னுடைய மேனிபெஸ்டோல உலகம் முழுக்க திருக்குறள் ஒரு கல்ச்சரல் சென்டர் வந்து நான் தொடங்க போறேன் அப்படின்ட்டு பிஜேபியோட மேனிபெஸ்டோல பாபா சாஹேப் அம்பேத்கரோட பிறந்த நாள் அன்று ஏப்ரல் 14ஆம் தேதி என்று அறிவிக்கிறார். நமக்கு 19ஆம் தேதி எலெக்ஷன் அப்போ. ஆனால் அவருக்கு தமிழ் என்றாலே, தமிழ்நாடு என்றாலே ஒரு பயம். நம்ம படிக்கிறது ஒரு ஸ்டேட் போர்ட் சிஸ்டம்ல, எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னுட்டு மத்திய அரசு நினைத்தது. அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம என்ன டைப் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு ஸ்டேட் போர்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல நம்மளுடைய குழந்தைகள் படிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் அபிஷியல்ஸ், வெரி குட் ஸ்டாண்டர்ட் டாக்டர்ஸ், இன்னைக்கு எய்ம்ஸ்லயே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் டாக்டர்ஸ் எல்லாமே மாநிலத்துல ஒரு சாதாரண அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்த டாக்டர் ஸ்டாண்டர்ட் தான். ஆனா இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த நீட் பரீட்சை அப்படிங்கிறது ஒரு சிபிஎஸ்இ எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஒரு குழந்தையோட ஸ்டாண்டர்டுக்கு அவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதும் போது அந்த ஸ்டாண்டர்ட் வந்து மேட்ச் ஆகும். ஒரு ஏழை பெண் இல்ல ஒரு ஏழை ஆண், ஒரு ஏழை குழந்தை ஒரு சாதாரண அரசு பள்ளியில் படித்துவிட்டு வந்த குழந்தைய திடீர்னு ஒரு ஸ்டேட் போர்டு, ஒரு மெட்ரிகுலேஷன் போர்டு அப்படின்ட்டு நம்ம அப்கிரேட் பண்ணோம்னா எதுனா அதுல சென்ஸ் உண்டு. அதை விட்டுட்டு சிபிஎஸ்இ போர்டுக்கு ஒரு ஈக்குவலா ஒரு நீட் எஜுகேஷன். நமக்கு முன்னாடி படிச்ச டாக்டர், நமக்கு பிரசவம் பார்த்து, எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர், உங்களுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர், நம்ம எல்லாம் இந்த மண்ணுக்கு வர காரணமாக இருந்த டாக்டர், நம்ம வீட்டுல நம்மளுடைய பெரியவங்களுக்கு எல்லாம் இதுக்கு முன்னாடி கார்டியாலஜி ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் எல்லாம் நீட் படிச்சுட்டா வந்தாங்க. எதற்காக இந்த நீட்? எதற்காக இந்த வட இந்திய கலாச்சாரம்? எப்போது பார்த்தாலும் தமிழகம் முக்கியமாக வஞ்சிக்கப்படுகிறது. நீங்க தமிழகத்தை மட்டும் வஞ்சிக்கவில்லை, இன்று இந்த நாட்டில் உள்ள மக்கள் சக்தியான ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்ஸ். இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் டெமோக்ரசி வித் தி லார்ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் வர்க்கிங் ஃபோர்ஸ். நம்மளோட நாடு தான் உலகத்திலே, இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஃபோர்ஸ். சைனாக்கு அப்புறமா நம்ம உலக அரங்கிலேயே வந்து இந்தியால தான் வந்து யூத் ஃபோர்ஸ் அப்படின்னு பண்ணக்கூடிய இளைஞர்கள் ஃபோர்ஸ் அதிகமா இருக்காங்க. சுவாமி விவேகானந்தா அவர்களுடைய மடத்துல மோடி அவர்கள் கரெக்டா ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன், அங்க விவேகானந்தரை வந்து கடவுளாவே பார்ப்பாங்க. வெஸ்ட் பெங்கால்ல கரெக்டா இங்க வந்து உட்கார்ந்து கண்ணாடி போட்டு தியானம் பண்றாரு. யாரா கண்ணாடி போட்டு தியானம் பண்றத பாத்திருக்கீங்களா? ஈஷா யோகா, நானும் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஈஷா யோகா போய் அவரை போய் பார்த்தா அவரு கண்ணாடி போடல. இந்த பத்தாஞ்சலி விற்கிறாரு அந்த முனிவரை கூட பார்த்தா அவரை கண்ணாடி போட்டு தியானம் பண்ண. வேணுமென்றே எலெக்ஷன் ஷோக்காக தமிழ்நாட்டுல வந்து தியானம் பண்ணிட்டு அவர் வெஸ்ட் பெங்கால்ல கெயின் பண்றதுக்காக எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணுமே இல்லாம வழிச்சு கட்டிட்டு போயாச்சு. அவங்களுக்கும் நமக்கு என்ன வாட்ஸ்அப் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்? 41.2, நம்ம அவங்க 43.4, அவ்வளவுதான். 2% கூட நமக்கு அவங்களுக்கு ஓட்டு வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து கட்டாய சூழ்நிலையால இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. இந்த ஆட்சி ஒரு வருடத்துக்கு மேல் தாங்காது. அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் தொடர்ச்சியாக இளைஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் பெரும் குரல் இடுகிறவர். போன தரம் மணிப்பூர் இஷ்யூல பெண்கள் வஞ்சிக்கப்பட்டதுனால அவர் பாராளுமன்றத்துல போய் கேட்டாரு, மணிப்பூர்ல இப்படி பெண்கள் கட்டவிழ்த்துக்கப்பட்டு ஒத்த துணி இல்லாம நடு ரோட்ல இப்படி பெண்கள் வந்து மானபங்கப்படுத்தப்படுகிறார்களே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு பாராளுமன்றத்துல அவரை பார்த்து கேட்டதுக்கு ஸ்மிருதி இரானி சொல்றா, நீ வந்து என்னை பார்த்து கண்ணடிச்சுன்னு சொல்றான். இப்ப அந்த அம்மா இல்லவே இல்லை, அமேத்தியில தோத்து போயிட்டான். ராகுல் காந்திஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டின் இளைஞர்களுக்காக அவர்கிட்ட வந்து ஒரு விஷன் உண்டு. ஏன்னா தானே அந்த மாணவர் பருவத்தை கடந்து வந்தவர், தானே ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா மும்பைல ஒர்க் பண்ணவர், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு யூகேல எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் படிக்கும் போது நாமளே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். என் பையன் கூட இப்ப யூகேல தான் இருக்கா, தானே தான் சமைச்சுக்கணும். மாஸ்டர்ஸ்க்கு நார்மல் கிராஜுவேஷன் படிக்கும் போது வேணும்னா அகாமடேஷன்லயே வந்து ஃபுட் கொடுப்பாங்க. மற்றபடி மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டிஸ்ல நாமளே தான் சமைச்சுக்கணும். அப்படி மாணவர் பருவத்தில் தன்னை தானே ஈடுபடுத்திக் கொண்டு தானாகவே சமைத்து தானாகவே படித்து பல டாக்டர் ஃப்ரெண்ட்ஸோட பழகி வந்தவர், நிறைய படிப்பறிவு உள்ளவர். மோடி மாதிரி 10வது கூட படிக்காம நான் டிகிரி படிச்சுட்டேன் அப்படின்ட்டு ஃபேக் டிகிரி வச்சிருக்கிற தலைவர் எங்கள் தலைவர் அல்ல. எங்கள் தலைவர் இன்று மோடியை பார்த்து
இந்த மைனாரிட்டி பாஜக அரசை பார்த்து ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுத்துள்ளார். என்னவென்றால் 24 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று. அடுத்த வாரம் பாராளுமன்றம் தொடங்க இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இளைஞர் காங்கிரஸ் நேற்று தேசிய அளவில் இளைஞர் காங்கிரசின் தேசிய தலைவர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.